கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மகிமையான ஒரு தினத்திலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இயேசு தாம் மறித்து 3வது நாள் உயிர்த்தெழுந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து மறுபடியும் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. நம்முடைய தேவன் சமாதானக்காரன். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நமக்கு சமாதானத்தை தரும்படியால் அவர் சாபமான முன்முடியை அவர் நமக்காக சுமந்துள்ளார். அதனாலதான் சொன்னார், எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்தளவு என்று சொன்னார். பிரியமான தெய்வ பிள்ளைகளை, சீஷர்களை பார்த்து அவர்களை பார்த்து மறுபடியும் கட்டி சொல்லுகிற ஒரு வார்த்தை, சமாதானம் உண்டாவதாக. யூதர்களுக்கு பயந்து கதவுகள் மூட்டப்பட்டு பயந்து கொண்டிருந்த வேளையில சமாதானம் சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களை தைரியப்படுத்தினவர் மறுபடியும் இதே வார்த்தையை தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். ஒருவேளை இந்த நாளிலும் சமாதானம் இல்லையே என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் கண்ணீரின் அனுபவங்களோடு ஆறுதல் இல்லாமல் தைரியம் மற்றவர்களாய் நிற்பீர்களானால், என் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு மகிமையான வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அவர் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருகிறவர் மட்டுமல்ல, அவர் சமாதானம் தந்து உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துகிறவர். சமாதானம் இந்த சமாதான காரணத்திலிருந்து தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பரலோகத்தின் ஆண்டவரை விசுவாசிப்பீர்களா? அவரை ஏற்றுக்கொள்வீர்களா? அவரை நம்புவீர்களா? நிச்சயமாக அந்த பரலோகத்தின் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில இழந்து போன எல்லா சமாதானத்தையும் மறுபடியும் தந்து உங்களை சமாதானத்தின் பாதையில நடத்த வல்லமை உள்ளவர். கண்களை முழுவதுமா எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த நாளிலும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் இல்லையே என்று சொல்லி கலங்கி நிற்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு மகிமையான ஒரு சமாதானம் உண்டாக கிருபை செய்யுங்கப்பா. கடன் பாரத்தினால, வியாதியினால, குடும்ப வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளினால, ஊழிய பகுதியில் இருக்கிற நெருக்கங்களினால யாரேனும் சமாதானம் இல்லாமல் இருப்பார்களானால் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாகட்டும். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் தம்முடைய சமாதானத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஆண்டவரே, சமாதானத்தின் பாதையிலே நடத்துகிறமைக்க நன்றி. இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.